ஓகே கேஸ் ஐம் பேக் வித் ஒரு வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். அண்டு எஸ், நம்ம இந்த மாதிரி வீடியோ போட்டு பல நாள் ஆகிடுச்சு. அண்டு ஒரு 1 month டைம் கொடுங்க. ஐ மீன் இந்த மந்த் மட்டும். இப்போ விலாக்ஸ்லாம் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இருக்கேன். நேற்று கூட ஒரு விலாக் போட்டிருப்பேன், முந்தானத்து போட்டிருப்பேன். இன்கேஸ் ப்ரோ நீங்கள் என்ன ட்ராவல் விலாக்ஸ் பண்ணுறது இல்லைன்னு கேட்டிங்கன்னா மேபி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலன்னு நினைக்கிறேன். ஸோ தயவு செய்து ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட், போய் பாருங்கள், செக் பண்ணுங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் டூ சப்போர்ட். இன்னும் நிறைய ட்ராவல் வீடியோஸ் நம்ம பண்ணுவோம். அண்ட் ஏன் நீங்கள் இப்போ இந்த ஜனநாயகன் பற்றி எதுவும் பேசுகிறது இல்லை ப்ரோன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோட எண்டில் நம்ம பேசுவோம். இப்போ மெயினாக இந்த வீடியோ பண்ணுறது தக் லைஃப்கான ஒரு ரிவ்யூ. தக் லைஃப் எத்தனை பேர் படம் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் படம் பார்த்துட்டேன். அண்ட் டு பி ஃப்ரேங்க், படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத தாண்டி நம்ம தமிழ் சினிமா, நம்ம இந்தியன் சினிமாவில் ஒரு பயங்கரமான பொசிஷனில் இருக்கிற டைரக்டர்ஸ் பட்டியலில் பார்த்தீங்கன்னா டைரக்டர் சங்கர் அவர்கள், மணிரத்னம் அவர்கள், இவங்களாம் பார்த்தீங்கன்னா தட் மோஸ்ட் சீனியர் டைரக்டர்ஸ் இன் தமிழ் சினிமா. இவர் இன்ஸ்பிரேஷனாக வச்சு இவர்கிட்ட அசிஸ்டன்ஸாக நிறைய பேர் ஒர்க் பண்ணி தான் இப்போ தமிழ் சினிமாவில் டைரக்டர்ஸாக இருக்காங்க. அப்படிப்பட்ட டைரக்டர்ஸ் படம் எடுக்கும்போது எப்படி இருக்கணும், எந்த பிழை எடுக்கக்கூடாது, ஒரு பிரம்மாண்டமான படைப்பாக இருக்கும், பிரம்மாண்டமான மேக்கிங்காக இருக்கும், பிரம்மாண்டமான கேஸ்டிங்காக இருக்கும். பட் தக் லைஃப் என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம பேசிடலாம். படத்தில் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்லாம் நம்ம பேசிடலாங்க. ஸோ தக் லைஃப் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அண்ட் எஸ்டிஆர் எப்படி இருக்க போதுன்னு காம்போ ஹைப்லேயே பார்த்தீங்கன்னா தேட்டர்லாம் ஃபுல் ஆகிட்டு எல்லாரும் போய் படத்தை பார்த்துருக்காங்க. நானும் அப்படி தான் பார்த்தேன். ஃபஸ்ட்டு படம் ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு 20 நிமிஷம் கேட்டால் கைஸ், 20 நிமிஷம் பார்த்தீங்கன்னா கமல் அவர்களோட ஒரு ஓல்டு ஃப்ளாஷ்பேக், அந்த பழைய கமல் ப்ளஸ் அந்த குட்டி சிலம்பரசன் எஸ்டிஆர் இவங்களோட சில ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. ரொம்பவே ப்ராமிசிங்காக இருந்துச்சு, ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. அந்த 15 to 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா படத்தில் ப்ராப்ளம்ஸே ஸ்டார்ட் ஆகுது. முக்கியமாக படத்தில் இருக்கிற ரைட்டிங். இது யார் எழுதுதுன்னு தெரில, மணிரத்னம் தான் எழுதினாரா இல்லை அசிஸ்டன்ஸ் எழுதியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிளிஞ்சான டைலாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது படத்தில் வச்சுட்டாங்க. அது பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எடுத்து விடுது. என்னடா இது மணிரத்னம் படமாடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா இருந்தது. எஸ்டிஆர் அவர்களோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. பட் அவரோட ஃபுல் பொட்டென்ஷியல் பார்த்தீங்கன்னா படத்தில் யூஸ் பண்ணல. கமல் அவர்கள் ஹீ இஸ் த சினிமா, ஆப்வியஸ்லி வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இன்டர்மிஷன் கிட்ட வரும்போது ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரெடிக்டபிள் தான், ஒரு ப்ரெடிக்டபிளான ஒரு ஸ்டோரி தான், வேறு எதுவுமே கிடையாது. ஒரு அபோவ் ஆவரேஜ்க்கான ஒரு இன்டர்மிஷன் அப்படியே ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்காங்க. செகண்ட் ஆஃப் ஏதாவது கொஞ்சம் எலிவேட் பண்ணுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா எலிவேஷன் செகண்ட் ஆஃபில் இல்லை. ஒரு 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 என்ன சொல்கிறேன்னா ஒரு கேங்ஸ்டருக்கான ஒரு ஃப்ளேவருங்க படம். பட் மணிரத்னம் அவர்கள் ரொம்ப அவுடேட்டடான ஒரு ஸ்க்ரீன் பிளே, அவுடேட்டடான ஒரு ரைட்டிங்கு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃபும் கைண்ட் ஆஃப் அப்படியே டிசப்பாயின்மெண்ட் கொண்டு போயிடுச்சு. சரி ப்ரோ, பெரிய பாய் என்ன பண்ணியிருக்காரு ஏஆர் ரஹ்மான் அவர்கள் அப்படின்னா, சாரி ஏஆர் ரஹ்மான் சார், நீங்கள் அந்த பெரிய பாய் கூப்பிட வேணாம் ரீசெண்ட் இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கீங்க. ரஹ்மான் அவர்கள் காப்பாற்றி விட்டுருக்காரு, நிறைய இடத்துல சூப்பரான மியூசிக் கொடுத்துருக்காரு. பட் அவருக்கு கொடுத்த ஹோம்ஒர்க்கை அவரை பர்ஃபெக்டாக செஞ்சியும் சில இடத்துல பெரிய பாய் ரஹ்மான் அவர்களாலேயே பார்த்தீங்கன்னா காப்பாற்ற முடியல. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கான ஸ்க்ரீன் பிளேவாக போயிடுச்சு. அதுதான் பெரிய பிரச்சனை. ஸோ ஓவராலாக தக் லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இட்ஸ் கோன் பி எ சேட் லைஃப். தக் லைஃபாக இருக்காது. பட் எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் சும்மா நம்ம எஸ்டிஆர் சிம்பு காம்போ எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு நீங்கள் போனீங்கன்னா இட்ஸ் அ தக் லைஃப். ஒரு வாட்டி யூ கேன் வாட்ச் இட். பட் தமிழ் சினிமாவில் இருக்கிற, இந்தியன் சினிமாவில் இருக்கிற மிகப்பெரிய டைரக்டர்ஸே இந்த அளவுக்கு ஃப்ளாவோட ஒரு படம் கொண்டு வராங்க அப்படின்னா காசு கொடுத்து பார்க்குற மக்கள் ஆப்வியஸ்லி கேட்குறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. எனக்கு இந்த படத்தில் பிடிச்சதுன்னா அந்த ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவரால் மேக்கிங், அந்த செலவு பண்ண விதம், எஸ்டிஆர் அவரோட கெட்டப், அவரோட ஆக்டிங், அந்த ஓமாரா அப்படின்ற ஒரு சாங்கு, அதுக்கப்புறம் கமல் அவர்களோட ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ், இதெல்லாம் நைஸ். பட் காசு கொடுத்து நம்ம பார்க்குறது இதுக்கு மட்டும் கிடையாது. அந்த ஸ்டோரி, அந்த ஸ்க்ரீன் பிளே, அந்த ஒரு ஃபீல், அந்த படம் பார்க்குற ஒரு ஃபீல், அதை பார்த்தீங்கன்னா யார் ரைட் பண்ணதுன்னு தெரியல. ஐ திங்க் கைண்ட் ஆஃப் சேட் தான், சேட் லைஃப்னு தான் நான் சொல்லுவேன். நோ அஃபென்ஸ், பட் மேபி உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூ ஜஸ்ட் கோ அண்ட் வாட்ச் த மூவி இன் தியேட்டர். அவ்வளோதான் கைஸ், வேறு எதுவும் இல்லை. அண்ட் ஏன் ப்ரோ ஜனநாயகன் பற்றி எந்த ஒரு வீடியோஸ் பண்ண மாட்டேற அப்படின்னு கண்டிப்பாக கேட்பீங்க. அப்டேட்ஸ் எதுவுமே கிடையாதுங்க. அப்டேட்ஸ் வந்தால் தானே நம்மளால் ஜனநாயகன் பற்றி பேச முடியும். எந்த அப்டேட்டுமே கொடுக்க மாட்டுறாங்க. கொடுத்தா தானே அதை பற்றி நம்மளே ஏதாவது எனர்ஜியாக பேச முடியும். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த டிவிக்கு அந்த விஷயங்கள்ன்றது போயிட்டே தான் இருக்குது. அந்த படத்தோட அப்டேட்ஸ் கொஞ்சம் வந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். அண்ட் தளபதி பர்த்டே வரப்போகுது, அதுக்கு முன்னாடியே எந்த ஹைப்பு இல்லாதது எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. பட் வெயிட் பண்ணுங்க, ஒரு 1 வீக் அப்புறமே ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணி விடுவாங்க ப்ரொடக்ஷன் டீமு. தட்ஸ் மை ரிவ்யூ அண்ட் ஒரு சின்ன வீடியோ. அண்ட் நெக்ஸ்ட் விலாக் இன்றைக்கி ஈவினிங் வந்துடும் நம்மளது ட்ராவல் விலாக். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். 4K டிவியில் பாருங்கள், யூ லவ் இட். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.